வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அமெரிக்காவின் தோல்வி. இவர் தான் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ட்ரம்ப், பொய்யர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள். இன்றைக்கி ஒன்று சொன்னால் அப்படியே மாற்றி இன்றைக்கி சாயங்காலம் சொல்லுவார், இல்லைன்னா நாளைக்கு மாற்றி சொல்லுவார். அப்படி ஒரு ஆள் இவர். இப்போது ஈரான் அமெரிக்கா போர் நடந்து 3 வாரத்துக்கு மேலே ஆகுது. இவர் 3 வாரத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படி, வி ஓன் த வார். ஆனால் 3 வாரத்துக்கு அப்புறம் அவர் டோன் எப்படி மாறிடுச்சு, அப்படியே வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போது கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாருன்னா கிடையாது. இப்போ கூட என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவங்களுக்கு ஆர்மி டெஸ்ட்ராய்டு, நேவி டெஸ்ட்ராய்டு, அப்புறம் நிறையா எல்லாத்தையும் முக்கியமான இடத்தெல்லாம் அவங்க உடைச்சிட்டோம், நோ லீடர், இப்படிலாம் சொல்கிறாப்புல. ஆனால் பக்கத்தில் போய் கப்பல் அனுப்ப சொல்லுங்கள், ஐயோ என் கப்பல் அங்கே வரும், ஆனால் ஒரு ஆள் போய் பண்ண முடியுமா? அதனால் என்ன செய்யணும், பெக்கிங். ட்ரம்ப் என்ன செய்கிறார், போய் கெஞ்சுறாப்புல. யாரை? நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் கெஞ்சுறாப்புல. என்ன சொல்கிறாப்புல, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கணும், அதனால் எல்லா கண்ட்ரிஸும் வாங்க. அதே நேரத்தில் சைனா, நீங்கள் தானே அதுலேருந்து வாங்குறீங்க, நீங்கள் வாங்க. ஜப்பான், நீங்கள் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க. அப்படி ஒவ்வொரு கண்ட்ரியாக கூப்பிட்டு பார்த்தாப்புல. ஒருத்தரும் இந்த அளவுக்கு பதில் சொல்லல. நீ தானப்பா வார் தொடங்கின, அப்போ நீயே அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி யாருமே இவர் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. நாங்கள் வர முடியாது, போர் தொடுத்தது அமெரிக்கா, அப்போ அமெரிக்கா என்ன செய்யணும், அந்த போரை என்ன செய்யணும், நடத்தணும், அதுக்கு நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேட்டோ வர முடியாதுன்னு சொன்னதுனால இந்த ஆள் என்ன செஞ்சாப்புல அப்படின்னு சொல்லிங்களே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாங்களேன், வித்தவுட் த யூஎஸ்ஏ நேட்டோ இஸ் ஏ பேப்பர் டைகர். யூஎஸ்ஏ இல்லைன்னா நேட்டோன்றது ஒரு பேப்பர் டைகர். தே டிட் நாட் வாண்ட் டு ஜாயின் த ஃபைட் டு ஸ்டாப் ஏ நியூக்ளியர் பவர்டு ஈரான். ஏன்னா நியூக்ளியர் பவர்டு, நியூக்ளியர் இல்லை, அணு இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னுக்கு சொன்னாப்புல. இப்போ நியூக்ளியர் பவர் நேஷனா ஈரான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேட்டோ கண்ட்ரி நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு பேப்பர் டைகர் தான், நீங்கள் எந்த வழியிலும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, ஸ்ட்ரைட்டாக ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்களாம் உங்கள் போர்க்கப்பலை அனுப்புங்கன்னு சொன்னோம், நீங்கள் அனுப்ப மாட்டேன்னீங்க, நீங்கள் பெரிய கோவர்ட்ஸ், நீங்கள் பெரிய கோலை அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தாலும் திட்டுறாப்புல நேட்டோ கண்ட்ரிஸை. இவர் ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட் மேக்ரான், இவர் நேட்டோ கண்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆள். இவர் அப்புறம் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர், இத்தாலி, இவங்க நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்றாங்க, ஏய் நீ எனக்கு உதவி பண்ணுப்பா, இந்த ஸ்ட்ரைட்டாக ஹார்மோஸுக்கு உங்கள் படையை அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாப்புல, போய் கெஞ்சினாப்புல. இவர் ஆல்ரெடி சொல்லிட்டாப்புல, 3 வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படி தான் சொன்னாப்புல. அப்புறையே கெஞ்சணும் அதுன்னு சொன்னோம் இல்லையா. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, அந்த மாதிரி தான் ட்ரம்ப்போடைய பேச்சாக இருக்குது. இவர் யார் அப்படின்னா, ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப்பை அமெரிக்காவுக்கு பார்க்க போகிறார். இவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா, இவருடைய மீட்டிங் கன்ஃபார்மாக சம்வாட் டிஃபிகல்ட்டு தான், ஏதோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு போகிறார். போய் ஒரு 2 பேரும் ஒரு தலைவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, எவ்வளோதான் ஒரு தலைவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் நேர பேசும்போது சுமூகமாக தான் பேசுவாங்க, சிலதை கோட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னமும் நான் தான் பெரிய ஆள், எவனையும் மதிக்கிறே கிடையாது. இப்போ
இவ்வளோ ஒரு பிரைம் மினிஸ்டர், இவர் வந்து ஜப்பானு, இவர் பெரிய ஒரு பொருளாதார ஒரு மேம்பட்ட கண்ட்ரி தான். பட் இருந்தாலும் ஒரு தலைவர் தான் அப்படின்னு எதுவும் மதிக்க கிடையாது. இப்போ வந்து ஒரு மோடி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஒரு சின்ன கண்ட்ரி ஒரு தலைவர் வந்தாலும் கண்டிப்பாக அவருக்குள்ள மரியாதை. இப்போது மாலத்தீவு பிரசிடெண்ட்டாக வந்து நம்மளுக்கு இந்தியாவை எதிர்த்து வந்தாப்புல. அப்போ எதிர்த்து வந்தாலும் ஒரு ஸ்டேஜில் இந்தியா உதவி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதுன்னு ஒரு அந்த நிலைமை தெரிஞ்சதுனால அவர் அங்கேருந்து இங்கே வராருன்னா அவருக்கு உள்ள மரியாதை இங்கே வந்துட்டாப்புலன்னு சொல்லி அழகாக மரியாதை கொடுத்து அனுப்பி வச்சார். ஆனால் இந்த ஆள் அப்படி கிடையாது. எவன் வந்தாலும் சரி இம்மிடியேட்டாக தாக்கி பேசுகிறாரு. எப்படி அப்படின்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து எப்படி ஆளுனா யாருக்கும் பயப்படுறது கிடையாது, நாங்கள் ரெவுடி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நாங்களாம் பெரிய ரெவுடி அந்த மாதிரி பேசிட்டு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஜப்பானுக்கு எங்களை பற்றி தெரியும். எப்படி தெரியும்னு சொன்னால், இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துச்சு. அதாவது டிசம்பர் 7, 1941 வந்து ஹவாய் தீவில் உள்ள அமெரிக்க கப்பற்படை தளமான பியர்ல் ஹார்பர் ஒரு கப்பல் படை தளம், ஹவாய் தீவில் வந்து அமெரிக்க படைத்தளம் இருக்குது. அங்கே ஜப்பான் திடீர் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் வந்து 2400க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களை கொன்று பல போர்க்கப்பல்களை அழித்தது இந்த ஜப்பான். இது அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக 2ஆம் உலகப் போருக்கு நுழைய செய்தது. இது வந்து ஒரு இன்சிடெண்ட். எப்போ நடந்தது? 1941 நடந்தது. இந்த ஜப்பான் நாடு வந்து அமெரிக்காவுடைய போர் படையில் 2400 பேரை கொண்டுட்டாங்க வான்வழி தாக்குதலை. அப்போ என்ன செஞ்சாங்க, இம்மீடியட்டாக அமெரிக்கா 2ஆம் போரில் தொடங்கி ஹிரோஷிமா நாகாசாகியில் வந்து ஒரு அணுகுண்டு போட்டாங்க இல்லையா, அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாப்புல. நாங்கள் யாருன்னா, நாங்கள் பெரிய ரெவடி, நாங்கள் எப்படி செஞ்சோம்னு சொல்லி இந்த யாருக்கு ஜப்பானுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேர தான் செய்ததை வந்து சுட்டி காட்டும் போது அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த சொன்னோன்னா அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்தோடனே அந்த அந்த இது அந்த புருவத்தை உயர்த்துறாங்க. என்ன மனுஷன் இவெல்லாம், ஒரு மனுஷனா, எப்போ எதை பேசுகிறதுன்னு தெரியலையா அப்படி ஒரு யோசித்து ஒரு லேசாக சிரிக்கிறாங்க. அந்த புருவத்தை உயர்த்தி லேசாக சிரிக்கிறாங்க. இந்த ட்ரம்ப் அந்த பியர்ல் ஹார்பரை பற்றி பேசுகிறாரு. இந்த இவர் பேசுகிறது இங்கே இந்த அம்மா வந்து அங்கே பார்க்கல, டிரான்ஸ்லேட் பண்ணுறது கேட்குது. கேட்டோன்னே பாருங்களே, இந்த அந்த புருவத்தை உயர்த்தி அப்படியே லேசாக சிரிக்குது. என்ன மீனிங்க? அட முட்டாப்பால, எப்போ எதை பேசுகிறேன்னு தெரியல. காரணம்னா இந்த ஆள் எப்போ யார்கிட்ட எதை பேசணும் அப்படிலாம் தெரியாது. நான் ரெவடி, நான் சொல்கிறதே நீ கேட்கணும். இந்த மாதிரி பேசக்கூடிய ட்ரம்ப்பு